தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே 7 செக்மெண்ட்டுக்கான வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ப்ளேலிஸ்ட்லேருந்து என்ன பண்ணியிருப்போம், 7 செக்மெண்ட்டுக்கான வீடியோஸ் எல்லாமே சிங்கிள் செக்மெண்ட்டு, 2 செக்மெண்ட்டு, 3 செக்மெண்ட்டு, 4 செக்மெண்ட் வரைக்கும் நம்ம கோடிங் எல்லாமே பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 செக்மெண்ட்டுக்கான சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே தான் போகலாம். இப்போ தான் நீங்கள் சிங்கிள் செக்மெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டே இல்லை, இப்போ தான் நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் போய் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த 4 செக்மெண்ட்டுக்கு எப்படி கோடிங் ரைட் அப் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ISIS அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ISISங்கிற சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி லோகோ ஓப்பன் ஆகும். இந்த லோகோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரீவியஸாக போட்டு வச்சிருந்தீங்க டிசைன் ஏதாவது அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் டிசைன் கொடுங்க. ஓகே, ஓப்பன் டிசைன் கொடுத்துட்டு உங்களுடைய டெஸ்க்டாப்புக்கு போங்க. நான் டெஸ்க்டாப்பில் போய்ட்டு நான் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுக்கலாம், நான் டெஸ்க்டாப் லொக்கேஷனுக்கு போகிறேன். நீங்கள் வந்து எந்த லொக்கேஷன் வந்து உங்கள் ஃபைல் வச்சுக்கலாம் அந்த லொக்கேஷனுக்கு போங்க. ஓகே, அதில் வந்து நான் எந்த இது வந்துன்னா CA4 செக்மெண்ட் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, 4 செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதை தான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணி வைக்கிறேன். ஓகே, நான் வந்து வெறும் டிஸ்பிளே மட்டும் ஜூம் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து வேல்யூஸ் தெரிஞ்சால் போதும் அப்படின்னால நான் டிஸ்பிளேயே ஜூம் பண்ணுறேன். ஓகே, அப்போ ஜூம் பண்ணிவிட்டு எகெயின் இந்த கோடை வந்து என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணுறப்ப எங்கன்னா ஆகுது 001, 002, 003, 004 அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகே, இந்த கோடிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ரன் ஆகும். இதே மாதிரி இதான் வந்து என்னது 7 செக்மெண்ட்டுக்கான ஃபைனல் வீடியோஸ். இந்த வீடியோஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதிகமாக 7 செக்மெண்ட்லேருந்து ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி மினி ப்ராஜெக்ட்ஸ்க்கான வீடியோஸ் ஏதாவது கோடிங் ஏதாவது வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்க் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வித் சிமுலேஷனோட அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஹார்ட்வேர் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கான சர்க்யூட்டை இப்போ நான் ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு மினி ப்ராஜெக்ட்டுக்கான வீடியோஸ் வந்து நான் போடுறேன், சிமுலேஷன் பண்ணி போடுறேன் அப்படின்னா அதுக்கான சர்க்யூட் டயக்ராம் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு இதில் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இதே ப்ரோடியூஸ் சாஃப்ட்வேர்லேயே உங்களுக்கு போட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த வீடியோஸ் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு 4 டிஜிட் வர வரைக்கும், ஒரு 1000 வர வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனை வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127. ஓகே, வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன் அதை வந்து நான் கண்டினியூஸாக 4 டிஜிட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நான் இன்னும் டைம் டிலே ஆகும். அப்படிங்கும்போது வீடியோட லென்த்து தான் அதிகமாகும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அதை வந்து இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடிங் நான் இந்த கோடிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். இந்த கோடிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணி உங்கள் லேபில் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து 49 வரைக்கும் பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.